அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கரைச்சி இந்த அளவுக்கு தண்ணி வந்து தாராளமாக விட்டு இந்த அளவுக்கு வர மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதை ஊறட்டும் வச்சுட்டு கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் 1/4 கிலோ. அதை வந்து இது மாதிரி ஆற வச்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு இளம் தேங்காயாக எடுத்து அதை வந்து துருவி வச்சுக்கலாம். மாவு வந்து இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து அடுப்பில் வச்சு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் வதக்கி எடுக்கும்போது இது மாதிரி கெட்டியாக மாவு வந்துடும் இந்த பதத்துக்கு. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு இதில் வந்து அரை கிலோ மாவுக்கு நான் வந்து அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த அரை கிலோ வெல்லத்தை போட்டு அதில் வந்து தண்ணி ஒரு 2 கை 3 கை அளவு தெளித்து இதை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாவு ரெடியானதும் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஆறிடுச்சு. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறன்னு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திப்பியாக இல்லாமல் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த அரைச்சதில் தேவையான அளவு உப்பு போட்டு அதில் வந்து தேங்காய் பூ திருவினதை போட்டுக்கலாம். தேங்காய் பூ திருவினதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இதில் வந்து இந்த வெல்லம் பாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெல்லம் பாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து பாவு சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் மத்து வச்சு நான் கிண்டிக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு கிண்டிக்கலாம். இது மாதிரி கிண்டி இது வந்து ஒரு உருட்டுற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு மாவு வந்து வேக வச்சு வதக்கி வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மாவு வந்து கையில் தட்டி அதில் வந்து இந்த பூர்ணத்தை வச்சு மடித்து இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் செஞ்சுருக்கேன். மடித்து ஒரு இட்லி பானையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி மாவு வந்து மாவு தான் இருக்குது அப்படின்னா செஞ்சுக்கலாம். இல்லை அரிசி இருந்தது அப்படின்னாலும் ஊற வச்சு அரைச்சி அதை வந்து இது மாதிரி வதக்கி செஞ்சுக்கலாம். மாவுலாம் இடிக்க தேவையில்ல. நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.